அடுத்த ஆகமோ சீராக்கு ஆகமோ. என்ன ஆகமோ? சீராக்கு. அதுக்கு பேர் என்ன பேரு? சீராக்கு. சொல்லுங்க. சீராக்கு. ஒன்ன சீராக்கணும்னா நீ சீராக்கு ஆகமத்தை படி. அதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? 51 அதிகாரம் இருக்கிறது. நான் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு வகுப்படுகின்ற பொழுது ஃபேமிலி கமிஷன்ல ஒரு 30 வருஷத்துக்கு மேல நான் பணியாற்றி இருக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் படித்து தெளிந்து புரிய வேண்டிய ஒரு ஆகமம் உங்களுக்கு உண்டு. அந்த ஆகமம் தான் நீதிமொழிகளின் புத்தகம். அந்த ஆகமம் தான் என்னது? சத்தமா சொல்லுங்க. பொண்ணா பிறந்த எல்லாரும் சின்ன குட்டி வாண்டுல இருந்து பாட்டியம்மா வரைக்கும் இந்த 31 அதிகாரத்தையும் வாசிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 அதிகாரத்திலும் உள்ள கருத்துக்களை, அதில் உள்ள முக்கியத்துவத்தை 31வது அதிகாரத்தில் பிழிந்து வடித்து எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த நூல். என பெண்ணாய் பிறந்த அத்தனை பேரும் வாசிக்க வேண்டிய மிகச்சிறந்த நூல் என்ன நூல்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாயில என்ன வச்சிருக்குமா? அரிசி போட்டிருக்கியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. வாய் ஆகட்டு. வாயில நான் யாருக்கனே ஒரு கதை சொல்லியிருக்கேன். மருமகா வாயில அரிசி போட்டு பேச முடியாம திண்டாடி பிறவி சாமியாடிய கூட்டிட்டு வந்து தீர்த்து வச்ச வழக்க சொல்லியிருக்கேன்ல. அரிசி வாயில போட்டிருந்தீங்கன்னா உம்முன்னு இருங்க. அரிசி வாயில இல்லாம மிட்டாய் இல்லாம இருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும், பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகளின் புத்தகத்தை பெண்ணாய் பிறந்த எல்லோரும் வாசித்தார்கள் என்று சொன்னால் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். நீதிமொழிகளின் புத்தகத்தில் மிக சிறந்த ஒரு வசனம் பெண்களுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்கோங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். எதை படிக்காமல? 14 நீதிமொழிகள். என்ன அப்படி சொல்றீங்க? நீதிமொழிகள். இப்படிதான் பெண்கள் சில நேரம் குழப்புவாங்க. ஆம்பளைகளை குழப்புறதே யாரு? சொல்லுங்க. தெளிவா இருப்பாங்க, குழப்பிடுவாங்க, படக்குன்னு குழப்பிடுவாங்க. நான் நீதிமொழிகளின் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா எதை வாசிக்கீங்க? பாத்தீங்களா? 16 பேர்கள் பெற்று வாழணும், அது வேற. இவங்க 16ஐயே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 14. 14ல் 1. யாராவது மைக் இருந்தா அந்த மைக் இருக்கவங்க தெளிவா வாசிங்க. ஞானமுள்ள பெண்கள், ஞானமுள்ள பெண்கள் தம் இல்லத்தை கட்டி எழுப்புகிறாள். தம் இல்லத்தை கட்டி எழுப்புகிறாள். அறிவற்றவளோ தம் கைகளை கொண்டே, தன் கைகளை கொண்டே அதை அழித்து விடுகின்றனர். அதை அழித்து விடுகின்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொன்னீங்கன்னா 2 லாபம். உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தூக்கம் வராது. அதான் மீறிட்டு அதையும் மீறி தூங்குனாங்கன்னா ஹல்லேலூயாங்கும் போதே ஒரு அடி பக்கத்தில் உள்ளவங்க செவுட்டில் விழுந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது தியானம் இல்லையா? தியானத்தில் உறங்கலாமா? உறங்கினவங்க விழிச்சிட்டாங்க இப்போ. ஏம்மா உங்களை அடிக்கல? நல்ல வேலை. பிரைஸ் தி லார்ட். ஞானம் உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். யாரு கட்டுறா? ஞானம் உள்ள பெண். நீ ஞானம் உள்ள பெண்ணாய் இருந்தால் மாத்திரமே உன்னுடைய குடும்பம் கட்டப்படும். நீ ஞானமற்றவளாய் இருந்தால் உன் வீடு கட்டப்படாது. கட்டிய வீடும் கையால் இடிக்கப்படும். அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள், மனையும் மனையாட்டியும் வாய்க்க வேண்டும். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? மனைனா வீடு,
சிலர் வீட்டை குறித்து சொல்கின்ற பொழுது இந்த வீடு ஆகாது, இதுல குடி புகுந்தா ஆகாது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? வீட்டை நல்ல வீடாக மாற்றுவதும் வீட்டை நல்ல வீடு இல்லாத வீடாக மாற்றுவதும் யாருடைய கையில் இருக்கிறது? சொல்லுங்க. ஆண்கள் கையில இருக்கான், பெண்கள் கையில இருக்கு. சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு நிறைய பெண்களை விட ஆண்கள் தான் தூக்காங்க வீட்டை. அதனாலதான் அவங்க நாசுக்கா ஆண்கள் கையில இருக்குங்க. என்னது ஆண்கள் கையில இருக்கு? எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் நினைத்தால் அந்த வீடு அலங்காரமாயிருக்கும். ஒரு பெண் நினைத்தால் அந்த வீடு அழகாயிருக்கும். ஒரு பெண் நினைத்தால் அவளுடைய கணவனை அவளால் அழகுபடுத்த முடியும். ஒரு பெண் நினைத்தால் அவளுடைய பிள்ளைகளை அழகாக்க முடியும். எனவேதான் பழமொழி சொல்வார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பாத்தீங்களா? எனவேதான் சொல்லுகிறார்கள், பெண்கள் இந்நாட்டின் கண்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் யாரு? இந்நாட்டின் கண்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பெண்களும் இந்நாட்டின் கண்கள். உங்க கண்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்கணும். தார்மாரா இருக்கணுமா? உங்கள் கண்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இனிமே பழையபடி தொடக்க நூல்ல இருந்து குடும்பத்தை பற்றிய செய்தியை பார்ப்போம். கடவுள் மனிதனை படைத்தார். கடவுள் எப்படி படைத்தார்? ஆமா, அப்படியே சீராக்காகமத்தை சொன்னேன். 49வது வசனத்தை எடுத்துக்கங்க. 49வது அதிகாரம் 16வது வசனம். 49, 16. இனிமே நீங்க வாசிச்சாலும் வாசிக்காவிட்டாலும் வசனங்களை சொல்லிக்கொண்டு நான் சற்று வேகமாக போவேன். பேனா பென்சில் வைத்திருப்பவர்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கோயிலுக்கு வந்தீங்கன்னா இனிமே பேனாவும் பழைய நோட்டும் இல்லாம வராதிங்க, குறிப்பெடுக்க தாள் இல்லாம வராதிங்க. அடுத்த பூசையில சாமி கேட்பாங்க, குறிப்பெடுக்க நோட்டு புஸ்தகம் குழந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்வீங்க? ஆரம்பத்திலே சகோதரர் சொன்ன மாதிரி எடுக்கல, கைவீசம்மா, கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. கடைக்கு கைவீசிக்கிட்டு போகலாம், அங்கேயும் காசு இருந்தா தான் சரக்கு வாங்க முடியும். அதே மாதிரி பைபிள் இருந்தா தான் வசனங்களை வாசிக்க முடியும். எனவே பைபிள் இல்லாமல் ஆலயத்திற்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே அப்படின்னா பைபிள் இல்லாமல் இனிமே யாரும் கோயிலுக்கு வரக்கூடாது. சின்ன பையனா இருந்தாலும் சரிதான், சின்ன பொண்ணா இருந்தாலும் சரிதான், பைபிள் இல்லாமல் வராதீர்கள். லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். மண்ணை எடுத்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை எடுத்து மனிதனை படைப்பது அவருக்கு லேசான காரியம். இனி அதற்கு பின்னால் உள்ள பாடலை வீட்டில் இருக்கின்ற பொழுது யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி கேட்டு சுவைத்து இன்புறுங்கள். ஆண்டவருக்கு எதுவெல்லாம் லேசான காரியம். பேச முடியாதவனை பேச வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். நடக்க முடியாதவனை நடக்க வைப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். தொழுநோயாளியை குணமாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம்.
உன் வீட்டையும் மகிழ்ச்சியாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருக்கு லேசான காரியம். எனவேதான் சீராக் 49:16 சொல்லப்படுகிறது, மனிதன் படைப்பின் சிகரம். சிகரம் சிகரம் என்று சொன்னால் மலையின் உச்சி பகுதி, எல்லாவற்றிற்கும் உயரமான பகுதி, அதுதான் சிகரம். அந்த சிகரத்திற்கு ஒப்பானவன் தான் மனிதன். தொடர்ந்து பைபிளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனிதன் கடவுளின் படைப்பில் விசேஷமானவன். 1:26-27 தொடக்க நூல். மனிதன் கடவுளின் உருவத்தையும் சாயலையும் கொண்டவன். மனிதனுக்குத்தான் கடவுளின் சாயல், மனிதனுக்குத்தான் கடவுளின் உருவம். படைப்புகளெல்லாம் இவன் விசேஷமானவன், உயர்ந்தவன், சிகரத்திற்கு ஒப்பானவன். இப்படிப்பட்ட மனிதனை கடவுள் படைத்தார். கடவுள் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதனுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். என்ன ஆற்றல் அது? மனிதனுக்குள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோமே அந்த மூச்சு. வசனம் எடுத்துக்கொள்ளலாம், தொடக்க நூல் 2:7. நாம் உள்ளும் புறமும் இழுத்து விடுகின்ற மூச்சு கடவுள் கொடுத்தது. வாசிக்கலாம். அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிருள்ளவனானான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய உடல்ல மூச்சு உள்ளிழுத்து வெளிவிடுகின்றமே, இந்த மூச்சு யாரிடமிருந்து கிடைத்தது? பதில் சொல்லணும். யாரிடமிருந்து கிடைத்தது? கடவுளிடமிருந்து கிடைத்தது. மனிதனுடைய உடல் எங்கிருந்து படைக்கப்பட்டது? மண்ணிலிருந்து. மண்ணிலிருந்து படைக்கப்பட்டதால் இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம். மண்ணுக்கு சொந்தம். மனிதனே, நீ மண்ணாயிருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே. இது என்னைக்கு கேட்கும்? சாம்பல் பதன்காலம் அன்னைக்கு இந்த பாட்டு. இந்த பாடல் இசைத்த உடனே நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நாம் எந்த நாட்களுக்குள் நுழைகிறோம்? லெந்து டேஸ்க்குல இல்லையா நுழைகிறோம் என்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இந்த உடல் மண்ணுக்கு சொந்தம். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவி, அந்த உயிர் மூச்சு ஆண்டவனுக்கு சொந்தம். எனவேதான் மரணப்படுக்கையில் இருக்கின்ற வயோதிகர்கள் சொல்லுவார்கள், நான் மரித்து போனால், நான் இறந்து போனேன் என்றால் என்னுடைய உடலை இந்த மண்ணில் புதையுங்கள், ஆனால் என் ஆவி ஆண்டவரிடம் போக வேண்டும், ஆண்டவரிடம் போக வேண்டும். ஆவி எப்படிப்பட்டதாய் இருந்தால் ஆண்டவரிடம் போகும்? ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அது ஆண்டவரிடம் போகும். ஆண்டவருக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் ஆண்டவரிடம் போகாது. அது அலைந்து திரியும், அலைந்து திரியும். அதனாலதான் சிலவங்க செத்தவங்க பிசாசாய் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வாழுகின்றீர்களா? வாழுகின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். கடவுள் மனிதனை படைத்து அவன் இன்பமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அழகான ஒரு தோட்டத்தை அமைத்து அந்த தோட்டத்தில் கொண்டு வைத்தார். அந்த தோட்டத்தில் கொண்டு வைத்தார். கடவுள் எப்படி இருந்தான்? மிக மகிழ்ச்சியாய் இருந்தான்.
மனிதனுக்கு கொடுத்த முதல் தொழில் என்ன தெரியுமா? கடவுள் இந்த உலகத்தில் காட்டிய முதல் தொழில் என்ன தெரியுமா? எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த கிராமத்தில் மேற்கொண்டு நீங்கள் எல்லாரும் செய்கின்ற தொழில் விவசாயம். இதைத்தான் கடவுள் முதலில் உண்டாக்கினார். 2:15 தொடக்க நூல் 2:15 சொல்லப்பட்டுகிறது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ரெண்டு வேலை கொடுத்தாரு. முதல்ல பண்படுத்து, அதை கொத்தி கிளறி விதைகளை விதை, அதை முளைத்து செடியாகி அது காய் காய்க்கின்ற பொழுது அதை பாதுகாத்துக்கொள். அதை என்ன செய்யணுமா? பாதுகாத்துக்கொள். பாதுகாத்துக்கொள். யோபுவினுடைய புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் யோபுவினுடைய நிலங்களை வேலி அடைத்து பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருக்குள் வாழ்ந்தால் நீங்கள் செய்கின்ற அந்த விவசாயத்தை, அந்த விவசாய நிலத்தை ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விவசாயம் செய்கின்றவர்கள் விதைக்க செல்லுகின்ற பொழுது விதைகளை எடுத்து செல்ல வேண்டும். கண்ணீரோடு விதைக்கின்றவன், திருப்பாடலில் சொல்லப்படுகிறது, கண்ணீரோடு விதைக்கின்றவன் அக்களிப்போடு அறுவடை செய்கிறான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் நிலத்தில் விதைகளை விதைக்கின்ற பொழுது அது எப்படி முளைக்கும், அது எப்படி வளரும், அது எப்படியெல்லாம் பலன் கொடுக்குமோ என்று ஐயப்பாட்டோடு போய் விதைக்கிறான். விதைத்து வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணணும். விதைக்கிற பொழுது ஜெபம் பண்ணணும், விதைக்கிற பொழுது ஜெபம் பண்ணணும். நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். எனக்கும் விவசாய நிலம் உண்டு. ஒரு வருடம், இப்போ ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னதாக இந்த கால மழையெல்லாம் பெய்யலை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதம் மழை பெய்யலை. மழை பொய்த்து போய் விட்டது. நான் துணிந்து போய் விதைகளை வாங்கி கொண்டு வயலுக்கு போகிறேன். என்னை பார்த்து நிறைய பேர் ஏளனம் பண்ணுகிறார்கள். மழையே இல்லை, வாத்தியார் விதையை வாங்கி கொண்டு போகிறார், பைத்தியக்கார வாத்தியார் அப்படின்னாங்க. நான் விதையை கொண்டு போனேன், உழவை உழுவேன், அதை விதைத்தேன், அதை மரமடித்தேன், பம்பு செட்டின் வாயிலாக நீர் பாய்ச்சினேன், முழங்கால் படியிட்டேன். ஹல்லேலூயா. ஒரே வசனம் சொன்னேன். ஆண்டவரே, வேதாகமத்தில் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, வசனம் வாழ்வு தரும் என்று நான் படித்திருக்கிறேனே. பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வசனத்தை தான் பிடிச்சுக்கிட்டேன். நாத்தாங்கால முழங்கால் போட்டேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாற்றங்காலில் முழங்கால் போட்டேன். இது யார் சொல்லிக் கொடுத்தது? என்னுடைய தாத்தா சொல்லிக் கொடுத்தார். அவர் விதைக்கின்ற பொழுதெல்லாம், விதைகளை எடுத்து செல்லுகின்ற பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, அவர் பேர் விசுவாசம், விசுவாசத்தோடு வாழ்ந்தவர். விதைகளை எடுத்து சென்று விசுவாசத்தோடு நிலத்திலே முழங்கால் படியிட்டு விதைக்கிறார். முளைக்கிறது, வளர்கிறது, பலன் தந்தது. இதை போல நானும் விதைகளை விதைத்து கண்ணீரால் ஜெபம் பண்ணி நாற்றை பாவினேன். நாற்று பாவி 2 தண்ணீர் தான் விடப்பட்டது. வந்தது மழை. எலியாவின் காலத்தில் மழை பெய்ததல்லவா? கையளவு மேகம் இருந்தது, மழை பெய்தது, பூமி நனைந்தது, செழித்தது என்று சொல்லப்பட்டது போல, எனக்கு அன்பார்ந்தவர்களே, அந்த வருடம் நான் 1.5 மடங்கு நெல் அறுவடை செய்தேன். ஹல்லேலூயா. நான் நட்டேன். வேத வசனம் சொல்லுகிறது, நான் நட்டேன்,
அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையை செய்தவர் கர்த்தர் ஆண்டவர். விதைத்தவனுக்கும் பெருமை இல்லை, தண்ணீர் பாய்ச்சவனுக்கும் பெருமை இல்லை, மழையை கொடுத்து விளையை செய்தவருக்கே மகிமை. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவர் நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பதற வேண்டும்? நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவர் வலுவை கொடுத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் மக்களை படைத்து மனிதர்களை படைத்து ஏதவனத்தில் வைத்த அந்த மனிதர்கள் கீழ்ப்படியாமையின் காரணத்தினால் அருள் வாழ்வை இழந்தார்கள். அருள் வாழ்வை இழந்தார்கள். ஏன் இழந்தார்கள்? கீழ்ப்படிதல் இல்லை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களில் தேவையானது கீழ்ப்படிதல். குடும்பங்களின் சமாதானம் குறைவதற்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதல் இல்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியவில்லை, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே அமைதி உண்டு, அங்கே வாழ்வு உண்டு. மனிதன் கீழ்ப்படியவில்லை. ஏன் கீழ்ப்படியவில்லை? எதை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை உண்டார்கள். முதல்ல பறிச்சுக்கிட்டு வந்தது யாரு? ஏவாள். நிறைய வீட்டில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். பிரச்சனைகளை முதலாவது ஆரம்பம் செய்கின்றவர்கள் பெண்ணாக இருப்பார்கள். அதுக்கு அடுத்தாற் போல பெண்களுடைய பேச்சை கேட்பவர்களாக ஆண்கள் இருப்பார்கள். குறை சொல்லல, தின்னீங்களா? இந்த ஏவல் இந்த பழத்தை அவன் மட்டுமே தின்னுட்டு போயிருந்தா இந்த சங்கடம்லாம் வேணுமா? உங்களுக்கு இந்த வேதனை வேணுமா? பாடுகள் வேணுமா? துன்பம் வேணுமா? துயரம் வேணுமா? பகிர்ந்து சாப்பிடுதல். எனக்கு அன்பார்ந்தவர்களே, பெண்கள் சாப்பிட்ட பிறகுதான் நம்ம சாப்பிட முடியும். அவங்க எச்சியாக்குன பிறகுதான் நம்ம சாப்பிட முடியும். இதுதான் இன்னைக்கு உலக நியதி. அது எப்படி எச்சியாக்காம நம்ம சாப்பிட முடியாது. குழம்பு நல்லா இருக்கா அப்படி ஊற்றுவாங்க, கூட்டு நல்லா இருக்கா எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க, பிறகு 2 குழம்பு கூட்டெல்லாம் வச்சு ஒரு பிசைஞ்சு அதை தின்னு பார்ப்பாங்க. மருத்துவர்களை போல பரிசோதித்து தராங்க இல்லையா? அப்படி சொன்னா அப்படி சொல்லிடுவாங்க. ஆக அவள் தின்ற கனியை இவனும் வாங்கி தின்று வாழ்வை இழந்து போனான். கடவுள் ஆதாம ஒத்தைய வைக்கல, துணைய கொடுத்தார். கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றன்று என்று கண்டார். 2:17 விளக்கப்பட்ட கனிய தின்னதுனாலதான் இந்த பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள். தனிமை நன்றன்று என்று கண்ட கடவுள் பெண்ணை படைக்கிறார். பெண்ணை படைத்தது கொஞ்சம் வித்தியாசம். அது மண்ணை எடுத்து படைக்கல. டாக்டர் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி முதல் அறுவை சிகிச்சை செய்தது யாரு? ஆண்டவர். யாரு? கடவுள். நல்லா தூக்கம் வர வச்சாரு. பார்த்தீங்களா? தூக்கம் வர வச்சிருக்காருன்னா ஆப்ரேஷன் பண்றதுக்கு என்ன செய்தாங்க? மயக்க மருந்து கொடுக்குறாங்க. அவர் வார்த்தையினாலேயோ பார்வையினாலேயோ மயக்கத்தை வர உழைச்சாரு. ஒத்த எலும்ப உருவினாரு. அதை ஒரு பெண்ணாக படைத்தார். அவளுக்கு பேர் என்ன பேரு? யார் வச்சா? ஆண்டா. யாரு? ஆதாம் வைத்தான். ஆதாம் தான் பேர் வச்சான் ஏவாளுக்கு. பெண்ணை படைத்து ஆதாம் முன்னால கொண்டு விட்டாரு. இவன் பார்த்தா, ஐயே, இந்த யாருக்கனவே ஒரு நல்ல அழகான பெண்ணை பார்த்த உடனே இந்த ஆண்களுக்கு ஒரு சோகம், ஏ அடிப்பாங்க. பிறகு அப்படி பேசணும்னு நினைச்சா வாம்பாங்க. ஏ வா. ஏவாளுக்கு தமிழில் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா? ஏ வா.
எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவனை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பாட்டு வருது. ஆதாமுக்கு பாட்டு படிக்கான். ஒரு சொல்லை 2 நேரம் சொன்னால் அதுக்கு பேர் கவிதை இல்லையா? இவள் என் எலும்பின் எலும்பும், அது கவிதை இல்லையா? அப்ப முதல் பாட்டு படிச்சது யாரு? ஆதாம் தான். யாரை பார்த்து படிச்சான்? ஏவாளை பார்த்தான். அதனாலதான் ஏவாளுக்கு அந்த ஆதாமுக்கு பின்னால வந்த இந்த ஆம்பளை பசங்க எல்லாம் இந்த பெம்பளை பிள்ளைகளை பார்த்த உடனே பாட்டு படிக்கான் இல்லையா? படிக்கிறாங்களா இல்லையா? படிக்கிறாங்க. நீங்க பாட்டுல மயங்கிடக்கூடாது. நீங்க பாட்டுல என்ன செய்யக்கூடாது? மயங்கிடக்கூடாது. கவிஞன் படிக்கிறான், ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. உங்க கண்ணுல என்னமா அப்படி வச்சிருக்கிய ஒளி? கண் ஆண்டவர் கொடுத்த கண். அந்த கண்கள் ஆண்டவருடைய வசனங்களை பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும், கடவுளை ஆராதிக்க வேண்டும். அதை விட்டுட்டு உங்க கண்களை வலை போட்டு வீசாதீர்கள் இல்லையா? ஆண்டவருடைய கிருபையால், ஆண்டவருடைய கொடையால் படைக்கப்பட்ட நம்முடைய கண்களும், நம்முடைய கால்களும், நம்முடைய கைகளும் அவருக்காக வேலை செய்ய வேண்டும். கடவுளை துதிக்க வேண்டும், கடவுளை பாட வேண்டும், கடவுளுக்காக ஊழியம் செய்ய ஓட வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் இல்லையா? இப்ப கடவுள் படைச்சி அப்படியே கொண்டுட்டார். கீழ்ப்படியாமையினால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கடவுள் விரட்டி போட்டார் இல்லையா? விரட்டி போட்ட உடனே அவன் அங்கலாய்த்து நிற்கிறான். அவன் ஒரு பாட்டு படிச்சிருப்பான் இல்லையா? என்ன பாட்டை படிச்சிருப்பான்? உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. சேர்ந்து படிங்க. உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றே. கடவுள் மனிதனை படைத்து குடும்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், மகிழ்ச்சியாய் வாழுங்கள் என்று சொன்னார். ஆனால் கீழ்ப்படியாமை வந்த காரணத்தினால் இன்றைக்கு குடும்பங்கள் அலைமோதுகின்றது. தொடக்க நூல் 3:16 எடுத்து, அவர் பெண்ணிடம் உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகளை பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்ளுவாய், அவனோ உன்னை ஆழ்வான். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவனோ உன்னை ஆழ்வான். எவன்? அதுல கணவனே உன்னை ஆள வேண்டும். அவனோ என்ற இடத்தில் யாரோ ஒருவனை வைத்து விட்டால், கணவனை வைக்கக்கூடிய இடத்தில் கணவன் இல்லாத ஒருவனை நீ வைத்து விட்டால் உன் குடும்பம் வாழாது. செய்தித்தாளை பாருங்கள். கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு பெண்கள்
குடும்பத்தில் உள்ள பெண்கள் வேறொருவனை வைக்கின்ற காரணத்தினால் குடும்பங்கள் சிதைந்து நாசமாகி சின்னாபின்னமாகி போகின்றது. காரணம் என்ன? உன் கணவன் உன்னை ஆள வேண்டும். ஆளுநன். ஆளுநன் என்றால் என்ன? கவர்னர். எனக்கு அன்பார்ந்த குடும்பத்தில் வாழுகின்ற என் சகோதரிகளே, உன்னுடைய கணவன் உனக்கு ஆளுநன். அவன்தான் உன்னை ஆள வேண்டும். அதனால தியானம் முடிச்சு வீட்டுக்கு போன உடனே கணவர் பார்த்த உடனே, ஆளுநரே சோமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்பன்றைக்கு என்ன சொல்ல போறீங்க? தியானம் முடிச்சு வீட்டுக்கு போன உடனே கணவனை பார்த்து, ஆளுநரே சோமா இருக்கீங்களா, என்னம்மா புதுவாழ்வு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, புதுவாழ்வு தியான நிலையத்திலிருந்து தியானம் கொடுக்க வந்தாங்க. அவங்க கேட்ட உடனே, அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு உள்ளுக்குள் ஒரு புது வாழ்வு வந்தது. நீங்கள் என்னை ஆளுகின்றீர்கள், இனி நீங்கள் ஆளுநர். அவர்தான் தலைவர். அரசியல் தலைவர் உங்களுக்கு தலைவர் அல்ல. சினிமா நடிகர்கள் உங்களுக்கு தலைவர் அல்ல. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவ்வாறே சாராள் ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. குடும்பமாய் வாழுகின்ற குடும்பத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவனை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா விண்ணப்ப படிவங்களிலேயும் குடும்ப தலைவர் என்று சொல்லுகிறார்கள். அது யார் பெயரை எழுதுகிறார்கள்? தகப்பனாருடைய பெயரை எழுதுகிறார்கள். அவன்தான் தலைவன் அல்ல. கிரிக்கெட் வீரன் தலைவன் அல்ல. சினிமா நடிகர் தலைவன் அல்ல. அரசியல் தலைவன் உங்களுக்கு தலைவன் அல்ல. இயேசு ஆண்டவர் உங்களுக்கு தலைவர். அடுத்தாற் போல உங்களுடைய கணவர் உங்களுக்கு தலைவர் இல்லையா? இதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். இதையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத நீங்க பெண்களை சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லுங்க.
உறுதிகளை பகிர்ந்து ஒருவருக்கொருவர் கடமைகளை ஆற்றி அந்த குடும்பம் போகுமானால் இந்த குடும்பம் நன்றாக. ஒரு குடும்பத்தில் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் ஆணுடைய பெருமை. ஆணுடைய பெருமை பெண்கள் சீரும் சிறப்புமாக கண்ணியமுமாக வாழ்ந்தால்தான் ஒரு ஆணுக்கு பெருமை. இந்த ஆண்கள் என்ன செய்வார்கள் என்றால் மீசையை முறுக்கிக்கிட்டு பெருமையா வாழ்வாங்க. அதிகாரம் படைத்தவர்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் வீட்டில் உள்ள பெண் நன்றாய் இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு பெருமை. ஆண்கள்லாம் நேரியல் போட்டு நல்ல முழுக்கை சட்டை போட்டு வெள்ளை சட்டை போட்டு வீதிக்கு வருகிறார்கள், பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் வீட்டில் பொம்பளை நல்லா இருந்தா தான் முடியும். அவனுடைய மனைவியினுடைய வாழ்க்கை சரியில்லாவிட்டால் ஒரு ஆணுக்கு பெருமை இல்லை. அப்ப மனைவி நன்றாயிருந்தால் மாத்திரமே ஒரு கணவனுக்கு பெருமை. அதே அதிகாரத்தில் அந்த வசனம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெண்களை இடிக்கும். 9வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். உடனே ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்காகத்தான் உன்னை படைச்சிருக்கு, நீ மனைவி, நான் சொல்லுவதெல்லாம் கேட்கணும்னு அடிமைப்படுத்துவதற்கு இல்லை. 11வது வசனம் 11 இங்கோடியும் 11 இருக்கு, அங்கோடியும் 11, ரெண்டும் சமம். இது சினிமாவில் கூட இந்த வசனத்தை எடுத்திருந்தாங்க. ஆணின்றி பெண்ணில்லை, பெண்ணின்றி ஆணில்லை. குடும்பத்தில் அதை மாதிரி சொல்லணும், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. இப்படி ஒரு குடும்பத்தில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இருவரும் சமம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு இடமே இல்லை, இடமே இல்லை. அப்ப குடும்பம் என்பது இருவரும் சேர்ந்து வாழ்ந்து உழைத்து பிறருக்கு மாதிரியாய் வாழுகின்ற பொழுதுதான் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கின்ற பொழுது கூட குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது. ஏன் வருகிறது? பிரச்சனைகளை மனிதனாகவே உருவாக்கி கொள்ளுகிறான். கடவுள் சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்பதற்குத்தான் மனிதனை படைத்தார். ஆனால் பிரச்சனைகளை மனிதன் தேடிக்கொள்ளுகிறான், மனிதன் தேடிக்கொள்ளுகிறான். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார்கள், ஏண்டா வீட்டுக்கு வெளியே போனா பிரச்சனையை இழுத்து கொண்டு வருகிறாய், ஏன் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி கொண்டு வருகிறாய்? அது மகனாய் இருந்தாலும் சரி, மகளாய் இருந்தாலும் சரி, சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் நாமவே இருக்கிறோம். எனவே பிரச்சனைகளை தவிர்த்து வாழக்கூடிய மனிதர்களாக நாம் வாழுகின்றோமா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் மகிழ்ச்சியாய் மாத்திரமே இருக்க முடியாது. உலகத்தில் போராட்டம் உண்டு. மண்ணில் வாழ்வது போராட்டமே. யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 14ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வாழ்நாள் குறைவு வருத்தமோ மிகுதி. நம்முடைய வாழ்நாள் குறைந்த நாட்கள், ஆனால் வருத்தமான நாட்கள். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
இல்லையா? இதைத்தான் கவிஞன் படிக்கிறான். ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே வாழ்வே போராட்டமே. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நீங்கள் சில வசனங்களை வாசித்து பாருங்கள். உலகில் வாழ்வது போராட்டம். போராட்டம் இல்லாத வாழ்க்கை மனிதனிடத்தில் இல்லை. தினசரி போராட்டம். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போராட்டமான உலகில் தான் நாம் காலடித்து வைக்கிறோம். சந்திப்பதில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், பிள்ளைகளோடு போராட்டம், எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டோம் என்று நினைக்கிறோம். கடைசியில் சாத்தானோடும் போராட்டம் இருக்கிறது. இதைத்தான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் ஒரு சில வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த போராட்டங்களை நாம் எப்படி வெல்வது, எதையெல்லாம் ஆயுதமாக வைத்துக் கொண்டால் நாம் ஜெயிக்க முடியும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த போராட்டத்திற்கு என்ன காரணங்கள்? இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதத்திலுமே போராட்டம் வந்து விட்டது. வெளி உந்துதல். அன்றாட செய்திகளை பார்க்கின்ற பொழுது நிறைய சம்பவங்கள் அமைதியை குலைப்பதாகவே இருக்கிறது. குடும்ப சமாதானத்தை குலைப்பதாகவே இருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகள் பாலியல் பலாத்காரங்கள் எவ்வளவு மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஊடகங்கள். ஊடகம் என்றால் என்ன? ஒரு காலத்துல ஏரியல் கட்டு வச்சு பாட்டு கேட்டோம். பிறகு கேபிள் வழியாக, சன்னல் வழியாக, வயர் மூலமாக வீட்டிற்குள் தகவல் பரிமாற்றம் நடைபெற்றது. இப்போ அதற்கு பேரு வலைத்தளங்கள் என்று சொல்லுகிறார்கள். நல்ல பேர் வச்சிருக்காங்க. யாரு சிந்திச்சு வச்சாங்கன்னு எனக்கே தெரியல. வலைத்தளங்கள். பறவைகளை பிடிப்பதற்கு அந்த காலத்துல வேட்டை செய்கின்றவர்கள் ஒரு வலையை பின்னி போட்டு அதுக்குள்ள உணவை போட்டு தூரத்தில் உட்கார்ந்து ஒரு சுருக்கு கண்ணியை வச்சிருப்பாங்க. எல்லாம் இற பறக்கிறதுக்கு போய் அப்படியே உட்காரும் போது அதை சுருக்காய் இழுத்து மொத்தமா பறவைகளை அள்ளி கொண்டு போவார்கள். அதற்கு பின்னால விலங்குகளை பிடிப்பதற்கு, முயல்களையோ மான்களையோ சின்ன சின்ன பிராணிகளையோ பிடிப்பதற்கு வலைகள் வைத்திருந்தார்கள் காட்டில். அதை சுருக்கு கண்ணி வைத்து வலைகளை வைத்து அந்த பிராணிகளை வேட்டையாடுவார்கள். இப்பொழுது மனிதர்களை பிடிப்பதற்கு வலைகள். அவைகள் தான் எது? வலைத்தளங்கள். அதுக்கு பேர் என்ன பேரு? நல்ல பேரு, வலைத்தளங்கள். அப்படி என்ன வலைத்தளங்கள் இருக்கிறது? யூடியூப், செல்போன் மிகப்பெரிய ஆபத்தான கருவி. விவரம் தெரியாத பிள்ளைகளில் சில தேவையற்ற ஆப்புகளை டவுன்லோட் பண்ணி அதுட்ட கையில கொடுத்துட்டீங்கன்னா தானாக கெட்டு போகும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்டு போவதற்கு 3 காரணங்கள் உண்டு. தனி அறை, ஒரு தனி செல்போன், தணிக்கையற்ற செல்போன். ஒரு வீட்டுக்குள்ள குழப்பம் வருதுன்னு சொன்னா செல்போனை கையில் வைத்துக் கொண்டு யாரிடமே நான் காட்ட வேண்டும் என்று மூடி மறைத்துக் கொண்டே ஒரு பெண் பிள்ளை போகிறாள் என்று சொன்னால் ஏதோ ரகசியம் அங்கே இருக்கிறது. மனைவியானவள் தன்னுடைய செல்போனை கணவன் பார்க்கக்கூடாது என்று சொல்லி மறைத்துக் கொண்டே போனால் அதில் ஏதோ அனாச்சாரம் இருக்கிறது என்று அர்த்தம். கணவன் மனைவிக்கு தெரியாமல் செல்போனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ அனாச்சாரம் இருக்கிறது என்று அர்த்தம். ஒரு குடும்பத்தில் மிக தெளிவான குடும்பமாயிருந்தால் கணவன் செல்போன் மேசையில் இருக்க வேண்டும், மனைவி செல்போன் மேசையில் இருக்க வேண்டும். யார் செல்போனையும் யாரும் அட்டன் பண்ணி பேச வேண்டும். அது பிள்ளைகளுடைய செல்போனாயிருந்தால் அதை தாயும் பேச வேண்டும், தகப்பனும் பேச வேண்டும். இது உங்கள் குடும்பத்தில் முடிகிறதா? இதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? இதை நீங்கள் தணிக்கை செய்கிறீர்களா?
பாவங்கள் எப்படியெல்லாம் நுழைகிறது பார்த்தீர்களா? குடி, அடுத்தால குடி, தார்மாராய் குடிக்கக்கூடிய. எங்கே இப்ப நான் 2000 ஆண்டில் பீகார் மாநிலத்திற்கு ஒரு மிஷனரி பயணமாக செல்ல நேர்ந்தது. பீகார் மாநிலம் ஒரு கிலோமீட்டருக்கு 10 கள்ளுக்கடை இருந்தது. அப்போ இப்போ அந்த பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு மாநிலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்நாடு இன்று நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறது என்றால் மதுவால் பாதிக்கப்படுகிறவர்கள் ஆண்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆண்கள் மாத்திரமல்ல, ஆண்கள் பலவீனப்பட்டு போகிறார்கள். குடிக்கு அடிமையாகி கை நடுக்கம் கொடுத்து குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதி இல்லாமல் போகிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் பெண்களோ விதவைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? நம்முடைய தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகள் எத்தனை குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். குடிகேடு, குடும்பக்கேடு, அதிலே எழுதியிருக்கிறாங்க. அதை வாசித்து பார்க்கிறார்கள். ஆனால் மறுநாள் அங்கே தானே இருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை? என்றைக்கு பெண்கள் இந்த டாஸ்மாக் கடை ஒழிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ அன்றைக்கு இந்த தமிழகத்திற்கு விடிவு காலம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் இன்றைக்கு பாவத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோர்களும் இன்றைக்கு பாவத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் அவர்களை பாவத்திற்கு தள்ளி கொண்டு போகிறது. எனவே பாவ அறிக்கை செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 11ஆம் அதிகாரம். இதை நீங்க தான் வாசிக்கணும். 1 கொரிந்தியர் எடுத்தாச்சா? 11ஆவது அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். ஆனால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை. பாத்தீங்களா? இப்போ நற்கரணைக்கு நாம தயாராக போறோம். திருப்பலி சீக்கிரமாய் ஆரம்பிக்கும் போகும். தந்தை அவர்கள் பாவசிங்கத்தனம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த வசனத்தை நான் இங்கே நுழைக்கிறேன் என்று சொன்னால், பாவம் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எல்லோரும் பாவிகள். ஆனால் மழுங்கடிக்கப்பட்ட பாவிகள். இன்றைக்கு பாவத்தை பாவம் என்று கருதாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடிப்பது பாவமில்லை, பொய் சொல்லுவது பாவமில்லை, யூடியூப் பார்த்து அதில் உள்ள காரியங்களை பார்ப்பது பாவமில்லை, ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணி தேவையற்றதை பார்ப்பது பாவமில்லை. ஆனால் எல்லோரும் பண்றாங்க, நானும் பண்றேன். பாவம், பாவ சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். இன்னும் எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு தெரியாமல் செய்கிற பாவம், மனைவி கணவனுக்கு தெரியாமல் செய்கிற பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு நாம் நற்கருணையை உண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிக்கும். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். பாத்தீங்களா?
இது குற்றம் புரிதல். பாவ சங்கீர்த்தனம் பண்ணாம நற்கரணை உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா குற்றம் பண்றீங்க. ரைட்டு. இதுக்கும் மேல என்ன காரியமோ நடக்குன்னு பாருங்க. அடுத்ததை வாசிங்க. எனவே ஏனெனில் பாத்தீங்களா, இந்த பழைய தாத்தா பாட்டிமாரெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் மாதத்திற்கு ஒரு முறையாவது பண்ணிடுவாங்க. ஆனா இக்கால தலைமுறை பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவதே கிடையாது. பாவ சங்கீர்த்தனம் பண்ணாமல் ஒருவன் நற்கருணையை வாங்கினால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தம்மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்வர். ஆண்டவருடைய உடல் என்று உணராமல் அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை அல்லது குருதியை நாம் பருகுவோமானால் தன் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்படி வருவித்துக் கொள்ளுகின்ற பொழுது நமக்கு என்ன ஏற்படுமோ அதை பாருங்க. உடல் வலுவற்றவராய் போகிறோம். வலுவற்றவராய் பாவம் செய்வதனால் ஒரு மனிதன் பலவிதமான வியாதிகளுக்கு அவன் உட்பட்டு போகிறான். உடல் நலமற்றவராயும் இருக்கின்றனர். சிலர் இறந்தும் போகின்றனர். பார்த்தீங்களா, இந்த வசனத்தெல்லாம் வாசி பார்த்தீங்களா? பாவ சங்கீர்த்தனம் பண்ணலைன்னா இப்படிலாம் ஏற்படுது அப்படி என்ற ஒரு வசனம் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக பாவ சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆகையால் நாமே நம்மை சோதித்து அறிந்து ஆண்டவருடைய தீர்ப்புக்கு ஆளாகாதபடி நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒப்புரவு அருட்சாதனம், முன்னாலெல்லாம் இத பாவ சங்கீர்த்தனம் பாவ சங்கீர்த்தனம் என்றார்கள், பாவ அறிக்கை என்று சொன்னார்கள். இப்பொழுது அதை ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் பெற்றுக்கொண்ட போது நாம் புதிய மனிதனாக புதிய மனுஷியாக மாற்றப்படுகிறோம். எப்படி மாற்றப்படுகிறோம்? கடவுளுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். உங்களுக்கு தெரியும், கடவுளை இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவருக்கு 2 பக்கத்திலும் 2 கல்வரை அறைந்திருந்தார்கள். அதிலே ஒரு கல்வன் தன்னைத்தானே பெருமையாய் பேசிக்கொண்டே இருந்தான். நான் அவனை போல் இல்லை, நான் இப்படி உள்ளவன், நான் பரிசுத்தமாயிருந்தேன், அப்படி அப்படி என்று தன்னைத்தானே பெருமை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு கள்ளன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் பாவி, நீர் உன்னுடைய அந்த பரமண்டலத்தில் இருக்கின்ற பொழுது நீர் என்னை நினைவு கூறும். அதுக்கு கடவுள் என்ன சொன்னார்? இன்றே என்னோடு கூட நீ வான் வீட்டில் அது பரகதியில் நீ இருப்பாய் என்று சொன்னார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தன்னுடைய பாவத்திற்கு பயந்து பாவத்தை அறிக்கையிடு என்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பயனளிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும், மனிதர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு ஒத்து வாழ வேண்டும். உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதார் பல கற்றும் கல்லார் அறிவிலர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் எதை செய்யக்கூடாதோ என்று சொல்லப்படுகிறதோ, அல்லது வேதம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை நாம் தவிர்க்க வேண்டும், அதை நீக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பொருளாதாரத்திலும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்தில் வந்த
கடவுளும் தேவை, நமக்கு பணமும் தேவை. அதனாலதான் ஒரு ஊழியன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒரு மனிதன் கடவுளுக்கு பயமில்லாமல் பணம் மாத்திரமே பிரதானம் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஜெயம் எடுக்கப் போவதில்லை. மாறாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கும், அரசருக்கு கொடுக்க வேண்டியதை அரசருக்கும் கொடுத்து வாழ வேண்டும். அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? உழைத்து வாழ வேண்டும். உழைத்து வாழ வேண்டும் இல்லையா? சீராக் 40ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எல்லா மனிதரும் உழைப்புக்கு என்று படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சீராக்கு 40:1. மனிதனுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு உழைப்பு என்ற நுகம் சுமத்தப்பட்டுள்ளது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பவுல் அருமையாக சொல்கிறார், உண்ணாதவன், இந்த உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உணவுக்கு அவன் உழைக்க தகுதியற்றவன் என்று கண்டால் அவன் உண்ணுவதற்கும் தகுதியற்றவன் என்பதை நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. உழைப்பு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவை. உளிப்படாத கல் ஒரு நாளும் அது சிலையாவாது. உழைப்பில்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லாது. திருப்பாடல் 128 சொல்லப்பட்டது போல, உன் உழைப்பின் பயனை நீ உண்பாய். நம்முடைய வீட்டில் தினசரி குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். குடும்ப ஜெபம் செய்கின்ற பொழுது 128வது திருப்பாடல் கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டும். நீங்க வாசிக்கலாம். கடவுளுக்கு பயந்து அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும். அந்த 128 முழுவதுமாக எல்லா வீடுகளிலுமே ஜெபம் பண்ணுகின்ற பொழுது முழுமையாக வாசித்து ஜெபம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். சரி, ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போறோம். மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டல்லவா? ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு முன்னதாக உடைகளை தயார்படுத்தி வைக்கிறோம், முன்னதாக நல்லா சாப்பிட்றோம், தேவையான பொருட்களை கையில் எடுக்கிறோம், பட்டியல் போட்டு செக்லிஸ்ட் போட்டு ஒவ்வொன்றையாக எடுத்து வைக்கிறோம். பைபிளை எடுத்து என்னைக்காவது வைக்கமா? ரொம்ப ரேர். பைபிளை எடுத்துகிட்டு போகணும். இல்லை, பைபிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னு வைங்க, போகிறதுக்கு முன்னால் ஒரு திருப்பாடலில் 121 நீங்கள் வாசிக்கலாமே இல்லையா? 121 பிரயாணத்திற்காக சொல்லப்பட்ட அந்த திருப்பாடல். மலைகளை நோக்கி என் கண்களை எங்கிருந்து உதவி வரும் என்றேன், விண்ணையும் மண்ணையும் நீ போகும்போதும் உள்ளே நுழையும் போதும் வரும்போதும் போகும்போதும் இப்போதும் எப்போதும் உன்னை காத்தருள்வார். இப்படிப்பட்ட ஒரு திருப்பாடல் நம்ம பைபிள்ல தான் இருக்குது. ஒரு ஊருக்கு புறப்படுறீங்கன்னா முதலாவது பிள்ளைகளை அனுப்புகின்ற பொழுது முதலாவது பிள்ளைகளை முழங்கால நிற்க சொல்லணும். அந்த பிள்ளைகளை அனுப்புவதற்கு முன்னதாக
இந்த திருப்பாடல 121 நீங்க வாசித்து ஜெபம் பண்ணி அனுப்பி பாருங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதமே வித்தியாசமானது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் நான் திருநெல்வேலிக்கு புறப்படுவதற்காக தென்காசியிலிருந்து, அப்பொழுதெல்லாம் கார் கிடையாது, பஸ்ஸில் தான் போகின்ற சூழ்நிலை. பஸ்ஸில் போய் அந்த எஸ்எஃப்எஸ் அல்லது 1 to 1 இந்த பஸ்ஸுகளெல்லாம் கையை நீட்டி பார்த்தேன். 2 பஸ்ஸுமே நிப்பாட்டலை, பஸ் போய்கிட்டே இருக்குது. ஐயோ, சரியா 10 மணிக்கு நாம் அங்கே போய் ஆகணுமே, என்ன செய்வதென்று யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண என்ன சொல்றது, லோக்கல் பஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பஸ் தான் வருது. அதில் ஏறிட்ட, வேற வழியே இல்லைன்ட்டு அந்த பஸ் போய் கொண்டே இருக்கிறது. டிரைவர் நல்ல வேகமாக ஓட்டுறாரு. சரி, எப்படியாவது போய் சேர்ந்துடலாம் அங்கே ஒரு நம்பிக்கையில் போகிறேன். பாதி வழியில் போகின்ற பொழுது நான் அதற்கு முன்னதாக கை நீட்டி நிப்பாட்டிய அந்த 2 பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி பலர் காயப்பட்டு நிற்கிறார்கள். அப்போதான் சிந்தித்து பார்த்தேன், ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பிரயாணத்தின் போது 121வது திருப்பாடலை வாசித்து விட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று சொன்னால் அவன் எவ்விதமான ஆபத்துக்குள்ளும் அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். எனவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக உண்டு. குடும்பங்களிலே பிள்ளை வளர்ப்பு ஒரு பெரிய சவால். இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளை வளர்ப்பது ஒரு பெரிய சவால். பிள்ளைகள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது அதைவிட பெரிய சவால். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுடைய போக்கு வித்தியாசமாக இருந்தால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது பிள்ளைகள் மாறுவார்கள். இதற்கு சரியான எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? புனித அகஸ்தினார். அகஸ்தினாருடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அகஸ்தினார் தன்னுடைய வாலிப பருவத்திலே தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர். எப்படி? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, இப்படியெல்லாம் வாழ்ந்த அவர் மனம் மாறுவதற்காக ஜெபம் பண்ணியது யார்? அவருடைய அம்மா மோனிகா. அகஸ்தினாருடைய அம்மா பேர் என்ன பேரு? மோனிகா. மோனிகாவுடைய ஜெபம் விழுந்து 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 ஜெபித்து கண்ணீரோடு ஜெபித்தாள். கண்ணீரோடு அழுது ஜெபித்து விண்ணப்பித்தவர்கள் யாரும் தோற்றதாக சரித்திரத்தில் இல்லை. மோனிகா அம்மா ஜெபிக்க 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 அகஸ்தினார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தன்னுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் விட்டு ஒரு புனிதராக மாறி போனார். அதற்கு காரணம் மோனிகாவினுடைய கண்ணீர். எனவே தாயாய் இருக்கின்ற ஒவ்வொரு அம்மாமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்திலே கண்ணீர் விட்டு ஜெபித்த அநேகர் உண்டு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு மேல் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கே ஒரு பெண் அழுகிறாள். அவள் பெயர் தான் அன்னாள். அவள் பெயர் தான் என்னது? அன்னாள். அன்னாள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவனாளுக்கு அவள் மலலி என்று சொல்லி அநேகர் பரிகாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள், எத்தனையோ வார்த்தைகளால் வர்ணித்திருப்பார்கள். ஆனால் அவள் கண்ணீர் விட்டு ஆண்டவரிடம் அழுததின் காரணமாக அவள் சாமுவேலை பெற்றாள். சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். எனவே அன்னாள் கண்ணீர் வடித்தாள், அவள் சாலமோனை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடக்க நூலிலே ஆகார் என்ற ஒரு பெண்மணியை நாம் பார்க்கலாம். ஆகார் யார்? அபிரகாமுடைய காலத்திலே வாழ்ந்த, அபிரகாமுடைய
வீட்டு வேலைக்காரி. ஆபிரகாமுக்கு ஒரு புதல்வனை பெற்றுக் கொடுத்தவள் இல்லையா? ஆகார். ஆபிரகாமுக்கென்று ஒரு வாரிசு வந்த பின் அந்த ஆகார் அந்த மைந்தனோடு புறந்தள்ளப்படுகிறாள். வீட்டில் இருந்து வெளியே போற சமயத்திலே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தின் வழியாக அழுது கொண்டு போகிறாள். அவளுடைய கண்ணீரை கண்ட தேவன் ஒரு தண்ணீர் தடாகத்தை காட்டுகிறார். எனவே ஆகார் அழுதாள், தண்ணீர் துறவை அவள் கண்டு கொண்டாள். எசேக்கியா என்ற ஒரு அரசன் இருக்கிறான். அது 2 அரசராகமத்தில் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 அரசராகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் எசேக்கியா என்ற ஒரு அரசன் அங்கே இருக்கிறான். அந்த அரசன் ஒரு பெரிய வியாதியினால் பாதிக்கப்பட்டவன். அவன் ஆண்டவரிடம் தன்னுடைய கண்ணீரை கொட்டுகிறான். ஆண்டவரே, நான் என்னுடைய வீட்டு காரியங்களை நான் ஒழுங்குபடுத்தவில்லை. என்னுடைய ஆயுள் நாட்களை நீர் நீட்டி கொடுத்தால் நான் உமக்கென்று வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கின்றான். அப்படிப்பட்ட அரசனுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தார்? 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். எனவே நம்முடைய குடும்பங்களிலே அநேகர் வியாதியினால் கஷ்டப்படுகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க தகுதி உள்ளவராய் இருக்கிறார். கேட்பார், நாம் கேட்டவற்றை கொடுப்பார். எனவே நெகேமியா அழுதான். என்ன கேட்டு பெற்றுக்கொண்டான்? யூதர்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொண்டான். மார்த்தாள், மரியாள் அழுதார்கள். தன்னுடைய சகோதரன் லாசரை ஆண்டவர் உயிர்ப்பித்து கொடுத்தார். அவர்கள் லாசரின் உயிரை பெற்றுக் கொண்டார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே அழுதவர்களெல்லாம் தன்னுடைய கண்ணீருக்கு விடையை பெற்றுக் கொண்டார்கள், ஆறுதலை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி என்றால் நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள்? சிலுவை பாதையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது எல்லா ஸ்தலங்களையும் நீங்கள் உற்று பாருங்கள். 7வது ஸ்தலம் முடிந்து 8வது ஸ்தலம் வருகின்ற பொழுது எருசலேம் பெண்கள் அழுகிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே நிறைய பெண்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய கணவரை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து, தங்களுடைய குடும்ப நிலைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அழுதீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரிடம் அழுங்கள். ஆண்டவர் உங்களுடைய அழுகையை கேட்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது நாம் யாரை பிடித்து கொள்ள வேண்டும்? சீராக்கின் ஆகமம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் எடுங்கள். சீராக்கின் ஆகமம் 2ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை, 1-2 வசனங்களை வாசிங்கள். சீராக்கின் ஆகமம் 2வது அதிகாரம். அடுத்த குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை ஏற்றுக்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவராயிரு. உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சார்,
நாம் யாரை பிடித்து கொள்ள வேண்டும்? ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்ட ஒரு மனிதன் உண்டு. யார் அந்த மனிதன்? யாக்கோபு. யாரு? யாக்கோபு. யாக்கோபு என்ற மனிதன் ஆண்டவருடைய தூதர் தன்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து, ஆண்டவர் தன்னோடு பேசுகிறார் என்பதை அறிந்து, நீர் என்னையால் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடமாட்டேன். என்ன சொன்னா? விடமாட்டேன். சில நேரங்களில் கடவுளை எப்படி பிடிக்க வேண்டுமா? சண்டையிட்டு, யாக்கோபை போல சண்டையிட்டு ஆண்டவரை சிக்கன பிடிக்க நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சோதனைகளையும், எல்லா வேதனைகளையும், எல்லா ஏமாற்றங்களையும் நாம் சந்தித்து அதில் வெற்றி கொள்ளலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவரை சிக்கன பிடிப்பவர்களாக மாறுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் உங்களுக்கு அருள்வார். அனைவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்முடைய குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது எல்லோரும் வாய் திறந்து ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை, ஆண்டவரிடம் நம்முடைய குரல்களை, ஆண்டவரிடம் நம்முடைய சத்தத்தை ஏறெடுக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாகவே வெற்றி காண முடியும் என்பதை அறியலாம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நமக்காக ஜெபிக்க அன்பு சகோதரர் வருகிறார். அவர் பல்வேறு விண்ணப்பங்களை சொல்லி நம்ம மத்தியிலே ஜெபம் பண்ணுவார். கண்களை மூடி கரங்களை விரித்து ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஜெபிங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடவுள் குடும்பங்களை ஏற்படுத்தியவர். எல்லாரும் நீங்க ஹல்லேலூயா சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரே அவர்கள் தேவைகளை எல்லாம் நீ நிறைவாக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா இயேசுவே, தெய்வமே மனமிறங்குவீராக ஆண்டவரே அப்பா. துன்பங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் அனைத்துமே ஆண்டவரே இந்த நாளிலேயும் கூட அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இயேசுவே, தெய்வமே ஆண்டவரே அவர்களுடைய ஏக்கங்கள், ஏவங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கணவர் பிள்ளைகளுக்காகவும் அவர் நாளிலே அவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் தம்மை விடை கொடுக்கக்கூடிய நல்லவராக ஆண்டவர் என்று சொல்லுவார். ஆண்டவர் இந்த நாளிலே விடையை மக்கள் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்த அனைத்து குடும்பங்களையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பல்வேறு வழக்குகள் தவப்பனாக ஆண்டவரே இந்த நாளிலே பல்வேறு அன்னாலும் ஆண்டவரே அப்பா பவுலும் அன்னாலும் ஜெபித்தது போல ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு இந்த பிள்ளைகளுக்காக தாயினால் தொட்டு நீர் ஞானத்தை கூட அப்பா என்று சொன்னது போல இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வதிக்க முடியாது பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுத்தமான ஆவியினால்
கிருபையால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக குடும்பங்களில் உள்ள துயரங்கள், சோதரப்பா தொல்லைகள் எல்லாவற்றையும் ஹalleluya ஹalleluya பிள்ளைகள் அழுத்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. சோர்வுக்காக சோர்ந்து போகாமல் இருக்க சோர்வுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். சோதரப்பா. வேலை செய்கின்ற இடங்களிலே பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே வரவேண்டாம் ஆகாது ஏழுமலை ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட ஆகாது ஏழுமலை செல்வங்கள் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் விவசாய தொழிலை ஆசீர்வதி. இந்த நாளிலே நிலத்தின் பலன்கள் கிடைக்க வீடு ஆசீர்வதி. ஆலயத்திலே ஆண்டவரே ஈசாக்கு விதைத்தார். ஆசீர்வதிப்பீர். 100 மடங்கு அறுவடை செய்தார். சீயோனிலிருந்து அவரமாக ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்காதே. சொன்ன அன்பு தகப்பனே, நிலமுழங்கள் இதை குறித்து ஆண்டவரே தானியங்கள் ஆயிரமுறை தூங்கவில்லை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் எல்லா மக்களும் மருத்துவருக்கலாம் மருத்துவராக இருந்து அவர்களுடைய எல்லா நோய்களையும் குணப்படுத்த வேலைகளாக இருந்து ஆசீர்வதிக்கும் சொல்லுங்க. ஒவ்வொரு குணமாகாது என் வார்த்தை உங்களுக்கு குணமாகும் என்று சொன்னார்கள். இந்த நாளிலே அவர்கள் நோய் வாய்ப்பிட்டிருந்தாலும் இந்த நாளிலே குணமாக்கி அவர்களை விடுதலை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரமா. எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya.